வந்து நம்ம எல்லாரும் திருப்பாவை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு திருப்பாவை பத்தி ஆண்டாள் நிறைய சொல்லிட்டா. நானும் எனக்கு மனசுல பட்டது தெரிஞ்சதை நான் சொல்றேன். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே சொல் பாவை பாடி அருள வல்ல பல்கலையாம் நாடினில் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நம்ம திருப்பாவை சேவிக்கிறதுக்கு முன்னால ராமானுஜரையும் முதல்ல சேவிச்சுக்கணும்னு சொல்றார். அதாவது ஆண்டாளுக்கு அண்ணாவா இருக்கிறதுனால அண்ணாவை முதல்ல இது பண்ணிட்டு நம்ம சேவிக்கணும்னு. ஆனா ராமானுஜரை பத்தி சொல்லணும்னு நம்ம நம்மள நிறைய இது பண்ணிருக்கோம். பாமர மக்கள்ல இருந்து பண்டிதர் வரை எல்லாருக்கும் பிடிச்சவர் தான் ராமானுஜர். எல்லாருடைய அவாவா பாஷையில சொல்றாப்புல எல்லா இதுவும் எல்லார் மனசுலயும் நல்லா புரியுறாப்புல ஒவ்வொன்றத்தையும் சொல்லி கொடுத்தவர் அவர். அவரோட கைங்கரியத்துக்கு நம்ம வாயால சொல்லி மாளாது அவரோட கைங்கரியம். ஒரு வண்ணன் வந்து வண்ணான் கதைன்னு ஒண்ணு சொல்லுவார். அந்த வண்ணானுக்கு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு அவர்கிட்ட கூட்டின்னு போய் இந்த வண்ணானுக்கு நீங்க மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம் ராமானுஜர். அப்ப வந்து பெருமாள் வந்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இந்த வண்ணானோட ஏற்கனவே எனக்கு வண்ணானால எடுத்த நோவு எனக்கு இந்த வண்ணானுக்கு மோட்சம் கொடுக்கறதுல தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவா. அது ஒரு சின்ன கதை இருக்கு. நீலா துங்க தலகிரி தடின்னு இது மாதிரி சொல்லும் போது ஆண்டாள் நம்ம ஆண்டாளோட இந்த திருப்பாவைய பெண்கள் தான் படிக்கணும்ன்றது ஒரு முக்கியமா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து இது வந்து ஆண்டாள் கோஷ்டி திருப்பாவைய வந்து பெண்கள் கடைபிடிக்கணும், நோன்பு நோக்கணும், எல்லாமே இதுல சொல்லியிருக்கு. திருப்பாவை படிச்சாலே மோட்சம் கிடைக்கும்ன்றது ஒரு உண்மை. இந்த திருப்பாவை சிறுவர்ல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே நல்லா சேவிக்கலாம். இது வந்து நம்ம மற்ற ஆழ்வார்கள்லாம் சம்சாரத்துல இருந்து திருக்கண்டேன் எம்பெருமானை காணணும்னு பார்த்து காட்டவே அவர்களுக்கெல்லாம் நிறைய திவ்ய பிரபந்தம் சேவிச்சு அந்த மாதிரி பார்த்தாங்க. ஆண்டாள் வந்து ஆனா அந்த மாதிரி இல்லாம ஆண்டாள் தானே உணர்ந்து எம்பெருமானை தானே உணர்ந்து நம்ம வந்து பெருமாள்ல இது பண்ணணும் சீகரிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஆண்டாள் பிறந்தார். பெருமாளை தட்டி எழுப்பி என்ன எப்ப நீங்க சீகரிக்க போறீங்க, நான் சூடி கொடுத்த மாலையை நீங்க எப்ப போட்டுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாளே கேட்பாளாம். அது ரொம்ப பிடிக்குமா பெருமாளுக்கு. 5 குடிக்கு ஒரு சன்னதியா பிஞ்சாய் பழுத்தாலே ஆண்டாலே வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் 4 வேதங்களையும் 6 அங்கங்களோடு உடையது. நம்ம திருப்பாவை நம் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி. நம்ம வந்து கூகுள் மேப் அப்ப ஆண்டாள் அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா. இப்ப கூகுள் மேப் போட்டு இப்ப நான் இங்க கூகுள் மேப் போட்டு செந்தில்மலை போவேன், நீங்க கூகுள் மேப் போட்டு உங்காத்து பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போவீங்க. அதனால எல்லாரும் ஒரே நேரத்துல கூகுள் மேப் போட்டு எல்லா இடத்துக்கும் போறாப்புல யார் எங்கேருந்து படிச்சாலும் திருப்பாவையில இல்லாத விஷயமே இல்லை. அவ்வளவு அழகா விளக்கமும் சொல்லி நம்ம வாழ்க்கைக்கே ஒரு கைடாக இருக்க ஆண்டாள். இந்த நோன்பு நோட்டு நம்ம செஞ்சா கண்டிப்பா கல்யாணம் ஆற பசங்க எல்லாம் நல்லா நல்ல இடத்துல வாக்கப்பட்டு நல்லா இருப்பான்றதெல்லாம் சொன்னது எல்லாமே ரொம்ப சத்தியமான வார்த்தை. வாசுதேவா உன் வரவு பார்த்தேன் அப்படிலாம் சொல்லி ஆண்டாள ரொம்ப நல்லா கடவுளை அவ்வளவு தூரம் இது பண்ணியிருக்கா. ஆண்டாளுக்கு கோதா என்ற ஒரு பேரும் உண்டு. நம்ம இன்னைக்கு பாட்டை பார்க்கலாமா? இன்னைக்கு 2வது பாட்டு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிளிசெய்கள் கேளிடோ பார்க்கடலும் பையை துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்டாலே நீராடி
மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றொழுதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி விழிமான் என்னென்று உகந்தேனோ எம்பாவாய். வையத்துள் வாழ்வீர்கள். நம்ம உலகத்துல வாழ்றதே ஒரு பெரிய புண்ணியமான இது. தமிழ்நாட்டுல நம்ம இங்க இருக்கிறது, நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றா நம்ம இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில நம்ம இருப்போம். அதுவும் கிருஷ்ணர் இப்ப பிறந்த பூமியில பிறந்திருக்கோம். இங்க நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ணினா வாட்சி என்பார்கள். எல்லாரும் நன்னா இருக்கியா, நன்றாக இருக்கியான்னு யாரும் கேட்க மாட்டா, நன்னா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பா. திருநாள் என்பது பெயரிட்டு எல்லோரும் இருப்பிடத்திற்கே சென்று உற்சவம் என்ற பெருமாளை நம் கடவா நம்மளே கடவுளை கொண்டாடுகிறோம். அது மாதிரி நம்ம வந்து ஆண்டாளை நம்ம பாசுரம் பாடி ஒவ்வொரு வீட்டுல இருந்து நம்ம எல்லாரையும் அழைத்துட்டு போய் நம்ம ஆண்டாள் அவ்வளவு அழகா நம்ம சேவிக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய கூடி இருந்தே பொதிந்தேனோ ரெம்பாவாய்ன்னு எல்லாரும் சேர்ந்து சேவிக்கும் போது அதோட பலனே இரட்டிப்பாக கிடைக்கும் நமக்கு. மையிட்டெழுதோம் முதல் பாசனத்துல நம்ம எல்லாரும் நிறைய பொங்கல் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா எல்லாம் இது பண்ணுவா. 2வது பாசனத்துல இது நம்ம வந்து எப்படி நம்ம இருக்கணும், நம்ம வந்து அந்த இதுக்கு எப்படி தகுதியா நம்மள மாத்திக்கணும் வாழ்க்கையில அப்படின்றத சொல்லி கொடுக்கறாப்புல மையிட்டெழுதோம் மையிட்டெழுதோம் நம்ம மை எட்டுந்தாலே நம்ம வந்து நம்ம மூஞ்சி ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து கணவனுக்கு ரொம்ப அழகு காமிக்கிறதுக்காக எட்டுக்கிறோம். செய்யாதன செய்யும் விதி இருப்பினும் அதை செய்ய மாட்டாய். எல்லோருக்கும் நண்பன் இறைவன். எது செய்யாதத செய்யக்கூடாது, இப்படிதான் நம்ம இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த ஒரு நம்ம மனசுல வைராக்கியத்தையும் நமக்கு ஒரு வழியும் சொல்லி கொடுக்கறதுதான் இது. பிரம்மச்சாரி சன்னியாசி இவர்கிட்ட ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கை காட்டி. பிரம்மச்சாரி கிட்ட நம்ம பூனல்ல கூட பகவதி பிச்சாந்தேகின்னு இது பண்ணுவார். அது மாதிரி நம்ம வந்து பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் பிச்சை வாங்கிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயம் விட்டு பாத்திரம் அறிந்து பிச்சை எதுன்னு அந்த மாதிரி அது தகுதியானவர்களுக்கு தானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா. சாஸ்திரத்தை சொல்றது ஒரு நாள் சாஸ்திரம் வந்து ஒரு நாளும் பொய்யாகாது. நம்ம ஒரு வாட்டி அது மாதிரி செய்தா நமக்கு பல மடங்கு அது நமக்கு திரும்ப வரும். நம்மளுக்கு எப்பவுமே நம்ம எல்லாத்துலயுமே நமக்கு எப்பவுமே நான் சொல்லிட்டே இருப்பேன், இரக்கம், தயை, அன்பு இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து எல்லாத்துக்குமே இதுவா உஜ்ஜீனமா இருக்கிறதுல இருக்கு. யார் என்ன சொன்னாலும் கடைசி இதுலதான் வந்து முடிப்பார். இப்ப இந்த கலியுகத்துல நம்ம வந்து பெருமாள் நாமத்தை நினைப்பதாலும் சொல்லுவதாலும் கேட்பதாலும் சிறந்தது இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அது சொல்றத அழகா சொன்னீங்க மாமி. வையத்து வாழ்வீர்கள் பாட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி சொன்னீங்களா இருக்கும். இந்த இடத்துல வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லும் பொழுது வையம்ன்றது உலக நம்ம இருக்கிற இடத்தை கொடுக்கணும் இல்லையா. வாழ்ச்சின்னா அது வானாட்டிற்கு தான் எப்போதும் வாழ்ச்சின்னு சொல்லுவா. அதை விட்டுட்டு இவ வந்து வையத்தில் உள்ளாரை போற்றுகிறாள் ஆண்டாள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆண்டாள் தன்னை கோபியரா அனுகாரம் பண்ணிட்டாள். அதனால ஆய்ப்பாடியில் இருக்கிற அவளை பொறுத்தவரை வையத்திற்கு தான் வாட்சி. எங்க கிருஷ்ணன் இருக்கானோ அந்த இடத்துக்கு வாட்சின்ற லெவல்ல அவ வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான். அடுத்தது நாமும் நம் பாவைக்கு இந்த நாமும்ன்ற முதல் பாட்டில் சொன்ன நமக்கே பறை தருவான் நாமும் நமக்கே நாமும். இந்த நாமும் கோஷ்டி எப்படிப்பட்டது, அதுல நம்ம இருக்கோமா, இந்த நாமும் கோஷ்டியில நம்ம இருக்கோமா. இந்த நாமும் கோஷ்டி எப்படிப்பட்டதுன்னா அனுஷ்டானம் மேற்கொண்டு பல தியாகம் செய்த கோஷ்டி இது. கண்ணனை தவிர ஆய்ப்பாடி கோபியர்களுக்கு யாருமே தெரியாது. அவன் சொன்னதை கேட்கும் கோஷ்டி. ஓகே, அந்த கோஷ்டியில நிச்சயமா நாம இருக்க முயல வேண்டும்.
மூணாவதா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. முதல் பாட்டு பிரபத்திக்கு வாசகம், ரெண்டாவது பாட்டு இந்த வையத்து வாழ்வீர்கள். முதல் பாட்டு வைகுந்தத்தை சொன்னது இல்லையா, மார்கழி திங்கள் நாராயணனே வைகுந்தத்தை சொன்னது. ரெண்டாவது பாட்டு அதனால அது பிரபத்தி. ரெண்டாவது இது நாராயணனே பறைத்தருமன் என்றது திருமந்திரத்தை சுட்டி காட்டும் முதல் பாட்டு. இந்த ரெண்டாவது பாத்திரம் துவயம் காட்டும். ஏன்னு சொன்னா ஆக்சுவலா இதுல கொஞ்சம் வேறுபாடான விஷயங்கள்லாம் இருக்கும். பிராட்டிக்கு பெருமாள் துவயத்தை சொன்னதுன்னுட்டு, பாட்டி பார்க்கடல்ல தான் தோன்றினான். அதனால பிராட்டி தோன்றினது பார்க்கடல்ன்றதுனால துவயம் அப்படின்ற லெவல்ல இந்த துவயத்தை பத்தி சொல்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு கொஸ்டின் என்னன்னா, கீதா உபனிஷத்துக்கும் கோதா உபநிடத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாசு சாக்கான்னு சொல்றோம் இல்லையா, கவலைப்படாத எல்லாம் நான் இருக்கேன். அதை எதிர்மறையா சொன்னா இன்பமாக இருந்தா அர்த்தம். எதுக்கும் கவலைப்படாதன்னா என்ன அர்த்தம், இன்பமா இருன்னு அர்த்தம். நமக்கு நேரா சொன்னாலே புரியும். மறைமுகமா மாசு சூக்கார் நான் இப்படின்னு சொன்னாலாம் நமக்கு அது அவ்வளவு தூரம் நமக்கு ஏத்துக்க மாட்டோம். ஆனா ஆண்டாள் என்ன சொல்றா பாத்தீங்களா, உகந்தேலோர் எம்பாவாய். உகந்தேலோர் எம்பாவாய்னா உகந்து, இட் gives direct meaning. மகிழ்ச்சியா இருங்க, உகந்து செய்யறோம், மகிழ்ச்சியோட நம்ம செய்யறோம்னு சொல்லி சொன்னதுனால அந்த கீதா உபநிடத்தை விட கோதா உபநிடத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியே பவர் இருக்கு அப்படின்னுட்டு கூறுவார்கள், சொல்லுவார்கள். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்டா இருக்கலாம் நான் சொன்னதே. இது கொஞ்சம் எதுலயும் வராத பாயிண்ட்ன்ற லெவல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். திருப்பி இதை ஒரு தடவை சொல்றேன். வானாட்டுக்கு வீழ்ச்சி ஏன் வந்ததுன்னு. வானாட்டுல வீழ்ச்சி இல்லாம வையகத்துக்கு சொன்னதுக்கு அவ தன்னை ஆய்ப்பாடி கிருஷ்ணரை ஐப்பாடியில கிருஷ்ணரையும் தன்னை கோபியராவும் நினைச்சுட்டதுனால அந்த மாதிரி வையத்துக்கு தான் ஆட்சின்னு சொல்றா. நாமும் நம் பாவைக்கு இந்த நாமுன்ற கூட்டத்துல நம்ம இருக்கிறதுக்கு நம்ம முயல வேண்டும்னு சொல்றதா. ஏன்னா அவனை தவிர எதுவுமே நமக்கு தெரியாதுன்னு எடுக்கணும். முதல் பாட்டு பிரபத்திக்கு வாசகம், இந்த ரெண்டாவது பாட்டுன்றது பார்க்கடலை குறிக்கும். அதாவது ஒரு இது சொல்லும் பொழுது 108 திவ்ய தேசத்துல முதல் இது சொல்லியாச்சு, ரெண்டாவது பார்க்கடல், அது பரமபதம், இது பார்க்கடல்னு சொல்லியாச்சு. கீதையை விட இது வசதி எப்படின்னு சொன்னா, கீதை மறைமுகமா சொல்றத இது நேரடியா சொல்லி